அனைவருக்கும் வணக்கம். அசிஸ்டண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் 2024 நடைபெற்ற தேர்வுக்கான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2025 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. அப்போ இதோடு தொடர்பு கொண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கூப்பிடவே இல்லை. 26 பேருடைய லிஸ்ட்டை தான் வெளிவிட்டாங்க. மொத்த வேக்கன்சி 23. ஆனால் நிறைய பேர் நம்மளுடைய அகாடமியிலே பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்கு 9, 11, 14, 17 இந்த மாதிரிலாம் நிறைய பேர் 20க்குள்ளேயே இருக்கிறாங்க. கம்யூனல் ரேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் இவங்களையெல்லாம் கூப்பிடலை. நம்ம அகாடமியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வெளியில் இருந்தும் பல பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் என்னுடைய பேரெல்லாம் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வரவில்லை, நான் கம்யூனல் ரேங்கில் 10க்குள்ளே இருக்கேன், 12க்குள்ளே இருக்கேன், 15க்குள்ளே இருக்கேன்னு வெளியில் இருக்க நபர்களும் பல பேர் எங்களை அழைத்து கேட்டார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், இப்போ நம்மளுடைய அகாடமியில் இருக்கக்கூடிய தாமரை செல்வன் போன்றவர்கள் 4வது இடத்தில் இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டது. அதாவது போஸ்டிங் குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு கம்யூனல் ரேங்க்லேயும் ஒரு 5க்குள்ளே கூப்பிட்டுட்ருக்காங்க. 5, 6 அதுக்குள்ளே தான் கூப்பிட்ருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக. அதனால தான் இந்த 10, 8க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதுதான் இதற்கான சரியான ரீசன். அதனால் யாரும் பதட்டமடைய வேண்டாம், விடுபட்டு போயிருக்கா அப்படின்றதை நினைக்க வேண்டாம். அதாவது இந்த நிகழ்வானது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நாம் முதல் எண்ணை நோக்கி பயணிக்க வேண்டும். தமிழகத்தில் முதலிடம் இந்த தேர்வு நடத்தும் பொழுது நாம் வாங்க வேண்டும். அதற்கான தயாரெடுப்புகள் எடுக்க வேண்டும். அதற்கான ப்ரிப்ரேஷனை நம்ம தொடங்கணும். இன்னும் நல்லா படிக்கணும், நம்ம முதலிடத்தை நோக்கி பயணிக்கணுன்றது தான் இந்த தகவல் நமக்கு, இந்த நிகழ்வானது நமக்கு சொல்கின்றன. அசிஸ்டண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ், நான் டெக்னிக்கல் சர்வீஸ்லையெல்லாம் சில வேலைவாய்ப்புகளுக்கு குறைவான வேக்கன்சிகள் தான் அறிவிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்பொழுது நாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ பாஸ் பண்ண ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின நம்ம அகாடமி சார்ந்தவர்களும் வெளியில் இருப்பவர்களையும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றவர்கள் மனம் தளர வேண்டாம். அடுத்த முறை வேக்கன்சிகள் வரும்பொழுது நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்கு நாம் உள்ளே சென்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.